ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்கலாம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. கேரளா ரெசிபி தான் இது. வாங்க அதை எப்படி பார்க்கலான்னு. நானும் கேரளா நேந்திர பழம் எடுத்துருக்கேங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பழம்னாலும் சரிங்க. இது எடுத்துக்கோங்க. மேலே தூள கருப்பாக இருக்குன்னு வச்சுக்காதீங்க. உள்ள நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது சீக்கிரமாக மேலே கருத்து போயிடும். பழம் பாருங்க உரிச்சு எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மிக்ஸி ஜாரில் நான் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இனி இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்தோம் மிக்ஸியில். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. பழம் மட்டும் போதும். நல்லா நைஸா அரைச்சு கொண்டு வந்துட்டேங்க. இது மாரி பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. இனி இது கூட நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் திருகி வச்சிருக்கேங்க. இனி ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. இது கூட ஒரு 1/2 கப்பு நான் ரவை எடுத்துருக்கேங்க. ரவை சேர்த்து வறுத்துக்கலாம். இது வறுந்ததும் நானும் கோதுமை பொடி தாங்க 1/2 கப் எடுத்து வச்சுறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க ரவை இருந்தா கூட போதும். இது ரவை கம்மியா இருக்கிறதுனால நான் கோதுமை பொடி 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேங்க. இது கைவிடாத இதை நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. இல்லாட்டி சீக்கிரமா இது பொடின்றதுனால அடி பிடிச்சிரும், கருப்பாயிடுங்க. இனி இது கூட நம்ம திருகி வச்ச தேங்காயை தாங்க சேர்த்துக்க போறோம். இது எப்பயும் சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நானும் ஒரு கையில கேமராவும் ஒரு கையில செய்யறதுனால கொஞ்சம் இது ஸ்டெக் ஆகுங்க. இனி நம்ம அரைச்சு வச்சு பழத்தை சேர்த்திக்கலாங்க. நீங்க ஆஃப் பண்ணிட்டு கூட இது சேர்த்துக்கலாம், ஏன்னா சீக்கிரமா அடி பிடிச்சிரும். இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கு பின்னாடி நம்ம ரவை எடுத்துங்க. 3/4 கப்பு ரவை, 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க வெல்லம் பொடி வெல்லம் இருந்தா அதை கூட சேர்த்துக்கலாங்க. நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இனி ஆறட்டுங்க இது. இது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்குங்க. இது நல்லா சூடு ஆறுனதும் நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நீங்க தேவைக்கிற சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நான் ஒரு பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறேன். ஆனால் இதே போல இது ஃபுல்லாகவே சூடாறுனதும் நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். எனக்கு குழந்தைங்களுக்கு நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குன்றதுக்காக நான் குழிப்பணியார சட்டி வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், நீங்கள் டைரெக்டாக கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இனி நாம எடுத்து வச்சு ஹோல்ஸை சேர்த்திக்கலாங்க. இது தேங்காயும் திருகி மேலே போட்டுக்கலாங்க. நான் தேங்காய் திருகி அடுத்த இதுக்கு போட போகிறேன் பாருங்க. இது அதிகம் வந்து சூடாக வேண்டாம். நல்லா இந்த நெய் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விட்டால் போதுங்க. நல்லா திருப்பி விட்டுக்காங்க. இது சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கும். எதுனா ஒரு 2 செகண்ட் போதும். நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்காங்க 4 புறமும். இனி தேங்காய் கொஞ்சம் மேலே நான் இதுவும் வித்தியாசமாக இருக்குன்னு தேங்காயை போட்டிருக்கேங்க. இதுவும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம எப்பவுமே வெரைட்டி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதே போல் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதே போல் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களுக்கும் சரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்கள் கேரளா தமிழச்சி. பை ஃப்ரெண்ட்ஸ்.